சுவாமி அன்னத்தில் இருக்காரு பின்னாடி சின்ன லிங்கத்தில் அன்னம் சாத்தியிருக்கோம். அந்த சுவாமிக்கு அந்த அன்னத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உணவு பஞ்சமே வரக்கூடாது. அதே போன்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம நாகேஸ்வர சாமி வரக்கூடிய காலத்தில் அன்னாபிஷேகம் உள்ள மூலஸ்தானத்தில் புது கோவிலில் அவரோட இடத்துல பண்ணணும்னு சொல்லி ஒரு மனதாக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக வீண் போகாது. திருப்பணிகளானது செவ்வனே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திருப்பணி இனிமேல் தொய்வில்லாமல் நடைபெற்று தான் இருக்கும். அதனால் பக்தர்கள் தங்களது நிதியானது நிறைய தேவைப்படுது, கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் வந்து மக்கள் பெருவழியாக கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம நாகேஸ்வர சாமி அவரோட இடத்துல கொண்டு உட்காந்து முடியும். ஏன்னா நாட்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சீக்கிரமாக நம்ம கோவில் திருக்கோவில் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க. இப்போ அன்னம் சுவாமிக்கு அன்னம் சாத்தியிருக்கோம். அந்த அன்னத்தை எடுத்து தீபாவத்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி தீபாவத்தனை பண்ணி காவேரியில் கொண்டு விசர்ஜனை பண்ணிவிட்டு அதுலேருந்து சாதத்தை எடுத்து அன்னதானத்தில் கலந்து அது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். அதை வந்து காவேரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கும் அங்கே இருக்கிற லிங்கத்துக்கும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அலங்காரங்கள் அர்ச்சனை தீபாவளி நடைபெற்று அனைத்து பக்தர்களுக்கு விபூதி அன்னதானமானது வழங்கியிருக்கின்றால் அனைவரும் அமைதியாக இருந்து எல்லாம் அல்ல அமர்ந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து அன்னாபிஷேகம் 2 விதமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி நட்சத்திர பிரகாரம் பண்ணுறது இன்றைக்கி விசேஷம். பெரிய பெரிய சிவாலயத்தில் இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை எல்லா பெரிய சிவாலயத்தில் நட்சத்திரம் இன்றைக்கி அந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான் பண்ணுறாங்க. நாளைக்கு பௌர்ணமி காலத்தில் பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால் 2 கால் இன்றைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால் நம்மளுக்கு நம்ம வருடந்தோறும் இந்த கிழமையில தான் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நட்சத்திரம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லோரும் பின்னாடி இருக்கிற விநாயகப் பெருமான் சன்னதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.